டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டேர்கேஸ் என்னென்ன, அதோட அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்ட்ரைட் ஸ்டேர்கேஸ் ரொம்பவும் அகலம் கம்மியாக நீளம் அதிகமாக இருக்கிற கமர்ஷியல் ஸ்பேஸில் டிஸ்பிளே ஏரியாவும் நல்லா தெரியணும் அப்படிங்கிற இடத்துல ஸ்ட்ரைட் ஸ்டேர்கேஸ் வந்து கரெக்டான ஆப்ஷன். டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா நேராக ஏறுறதுனால நடுவில் லேண்டிங்கே நம்ம கொடுத்துருந்தாலுமே கால் வலிக்கிற மாதிரி இருக்கும். ஸ்பைரல் ஸ்டேர்கேஸ் வேறு வெளியே இல்லை, ஸ்டேர்கேஸ் கொடுத்தே ஆகணும். அதே டைமில் அந்த ஸ்டேர்கேஸ் வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறப்ப இந்த ஸ்பைரல் ஸ்டேர்கேஸ் வந்து ரொம்ப ரொம்ப அட்வான்டேஜாக இருக்கும். டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வயசானவங்களால ஏற முடியாது. கேன்டிலிவர் ஸ்டேர்கேஸ் ஆர்கிடெக்சரலாக பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அப்படியே செவுத்துல இருந்து டைரெக்டாக படி மட்டும் தெரிகிற மாதிரி நம்ம பண்ணலாம். நடுவில் ஒரு பீம் கொடுத்து ரெக்கப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரியும் பண்ணலாம். ரெண்டு மாதிரி பண்ணாலும் ரொம்ப அழகாக இருக்கும். இதோட டிஸ்அட்வான்டேஜுங்கிறது எதுவும் இல்லை, பட் குழந்தைங்கள்லாம் ஏறுறப்ப கொஞ்சம் கீழே விழுந்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் வர்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஃபோல்டட் ஸ்டேர்கேஸ் ஸ்டேர்கேஸோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சரலாகவும் அழகாக இருக்கும். மேலே படிப்படியாக இருக்கிற மாதிரி கீழேயும் படிப்படியாக இருக்கும். டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இதில் எதுவுமே இல்லை, ஏன்னா எதுவுமே ஓப்பனாக இல்லாதனால குழந்தைங்க விழுகுறாங்கிற பயமும் நமக்கு இருக்காது.